அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு abisrecipe. இன்றைக்கி கிட்ஸ் லஞ்ச் பாக்ஸில் நான் தேவுக்கு என்ன பேக் பண்ணி கொடுத்தேன் அப்படின்னா, வெள்ளை கொண்டக்கடலை வந்து நைட்டே நான் ஊற வச்சிட்டேன். ஸோ காலையில் வந்து குக்கரில் விசில் விட்டு வேக வச்சு எடுத்து வச்சுக்கிட்டேன் உப்பு போட்டு. இதை வந்து தாளித்து ஸ்நாக்ஸ் பாக்ஸுக்கு இதுதான் வந்து பேக் பண்ண போகிறேன். கொஞ்சம் கடாயில் எண்ணெய் ஊற்றி சீரகம் போட்டு கருவேப்பிலை போட்டு வேக வச்சுருக்கிற கொண்டக்கடலையை போட்டுட்டு நல்லா வணக்கிட்டு கடைசியில் பெப்பர் பவுடர் ஆட் பண்ணிக்கிட்டேன். அவ்வளோதான், நம்மளுக்கு வந்து ஸ்நாக்ஸுக்கு ரொம்ப ஹெல்த்தியான சுண்டல் ரெடி ஆயிடுச்சு. மத்தியானத்துக்கு லஞ்சுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ரைஸுக்கு கீரை போட்டு கடைஞ்சி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அதனால் வந்துட்டு கொஞ்சமாக பருப்பு, சிறு பருப்பு வந்து சீக்கிரம் வெந்துடும். அதனால் ஒரு 2 டீஸ்பூன் பருப்பு, ஒரு 4 சின்ன வெங்காயம், 2 பல் பூண்டு, தக்காளி, அதுக்கப்புறம் வந்து பச்சை மிளகாய் காரத்துக்கு இதுதான் வந்து சேர்த்தி வேக வச்சுருக்கேன். இது நல்லா வெந்ததுக்கப்புறம் கடைசியில் கீரை போட்டுக்கலாம். கீரை வந்து சீக்கிரமாக வந்து நம்மளுக்கு வெந்துடும். இதை நான் வந்து அரைச்சி தான் வந்து கொடுக்க போகிறேன் வெந்ததுக்கப்புறமா. ஏன்னா வந்து கீரை பொரியல்லாம் பண்ணால் இப்போ சாப்பிட்றதே கிடையாது. தேவ் முன்னாடி எல்லாமே சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. இப்போது நிறைய ஆசிலேஷன்ஸ் வருது. ஸோ அதனால் கீரையை வந்து ரைஸில் மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டா சாப்பிட்டுக்கிறாங்க. நான் இந்த மாதிரி கொடுக்குறேன். நீங்கள் எந்த மாதிரி கொடுக்குறீங்கன்னு கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நான் அரைச்சிட்டேன். அரைச்சி இப்போ இதை லைட்டாக தாளிச்சிக்கலாம். தாளிச்சிட்டு சாப்பாடோடு நம்ம வந்து போட்டு மிக்ஸ் பண்ணிடலாம். இன்றைக்கி லஞ்ச் பாக்ஸ் வந்து இதுதான். உங்கள் குழந்தைக்கு நீங்கள் என்ன பேக் பண்ணி கொடுத்தீங்கன்னு கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுங்க. மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. நான் அப்போ தான் எப்போல்லாம் வீடியோஸ் போடுறேன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸ்டே ஹெல்தி, பி ஹாப்பி. தேங்க்யூ.